உங்களை நீங்கள் மட்டுமே அனுசரித்துக் கொள்வது போன்ற வாழ்க்கையெல்லாம் தவறு ஒன்றும் கிடையாது. அதை சுயநலம் என்றெல்லாம் கருதாது. அதனால இந்த தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப சுயநலவாதிகள் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். இவங்களாம் நான் ரெசிபிரிக்கட் ரொம்ப சுயநலவாதிகளாக இருக்காங்க, அடுத்தவர்களை பற்றி கவலையப்பட மாட்டேங்கிறார். அப்படிலாம் இல்லை. அவன் கொஞ்சம் அவனை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான், அவ்வளவுதான். அவங்கள பற்றி கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கவலைப்பட ஏன்னா நியூக்ளியர் ஃபேமிலிஸாக மாற 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 என்ன ஆயிடுச்சு கேட்டோம்னா நமக்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவனை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு அந்த கவலையெல்லாம் பெருசாக இல்லை. 10 பேரோட சேர்ந்துருந்தப்போ கொஞ்சம் பதட்டம் கம்மியாக இருக்கும். நீங்கள் கவனிங்களேன், ஒரு 4-5 அண்ணன் தம்பி ஒன்றா இருக்க வீட்டிலலாம் இருக்கவங்களாம் பாருங்களேன், பெருசாக அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த ஒத்த ஆளாக இருப்பாங்க பாருங்க, ஒரே ஒரு புருஷன் முண்டாட்டி 2 காலையிலே ஜிம்முக்கு போயிடும். பயம், ஏன்னா யாருமே கிடையாது, பூரா பேர்ல விரட்டியாச்சு, சிங்கிள் பெட்ரூமுக்கு குடி வந்தாச்சு. எவனா சொந்தக்காரன் தாயப்பில் வந்தால் நைட்டு தங்கக்கூடாதா இந்த வீட்டிலங்கிற மாதிரி தான் வீடே இருக்கும். செட்டப்பே அவ்வளோதான் இருக்கும். இந்த ஹாலில் எப்படி படுத்துங்கிறது நம்ம ஊருக்கே போயிடுவோம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்தாச்சு. அப்போ நமக்குன்னு ஆளும் பேர் யாருமே இல்லை அப்படின்னு. மனிதர்களோடு புழங்குவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. தட் இஸ் த பிக்கஸ்ட் இஷ்யூ வை வி ஆர் ஃபேஸிங் ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரபிள்ஸ். மனிதர்களோடு புழங்குவது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா மெஷின்ஸோட பழகிறது எது ஈஸியாக இருக்குது. ஏன்னா மெஷின்ஸ் எதிர்த்து பேச மாட்டேங்குது இல்லையா. த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் மாதிரி டெக்னாலஜி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. டெக்னாலஜி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அது எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்பது. இப்போ நீங்கள் அலெக்ஸான்னு ஒன்று இருக்குது. இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு அலெக்ஸா தெரியும். இல்லை கூகுள்லேயே ஒரு இதுன்னு வச்சுங்களேன், அலெக்ஸா ஒய் ஐ எம் லைக் திஸ் அப்படின்னு கேட்டால் நீ ஒரு லூஸ் அதனால் அப்படி இருக்கேன்னு அலெக்ஸா சொல்ல போகிறது கிடையாது. ஐ வில் செக் அண்ட் டெல் யூ அது சொல்லும். அலெக்ஸா யூ ஆர் அ ஃபூல், ஐ வில் செக் அண்ட் டெல் யூ. அலெக்ஸா மை ஃபாதர் இஸ் அ ஃபூல், ஓ ஐ சி, ஐ வில் செக். அறிவு இருக்கா அவங்க அப்பா நான் அப்படின்னு சொல்லி உன்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. அப்போ அதுவே அலெக்ஸாக்கு மேலே அந்த இடத்துல அலெக்ஸா பாட்டின்னு தான் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம். குடுமையை பிடிச்சி கூட்டு கூட்டிருக்கும். உங்கள் அப்பா உன்னை பெற்று வளர்த்துக்க எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா, அவனை போய் முட்டா பையன் சொல்லி அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லு. அலெக்ஸாட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் அது ஒரு பொதுவாக சொல்லலாம். அலெக்ஸா ஐ லவ் யூ நான் தேங்க்யூன்றோம். கரெக்டு கிடையாது. கூகுளில் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, அது என்ன வேணாலும் சொல்லி. இப்போ எங்கள் அப்பா எந்த கடையில் டீ குடிக்கிறார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, இந்த பாருங்க முக்கத்து கடையில் குடிச்சிருக்காரு, புழுகு நான் இருந்தாலும் ஆஃபீஸ் போகிறேன்னு போகலை, அங்கே உட்காந்துருக்கான், எல்லாமே சொல்லும். அப்போ நான் ரெசிப்ரிகேட்டிவ், என்னோடு உடன்படாத கருத்துக்களோடு நான் வரவே தயாராக இல்லை. இப்போ அதுதான் பிரச்சனை. மனிதர்களோடு புழங்குவது ரொம்ப சிரமமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு ஒரு உரையாடலை தொடங்குவது எப்படின்னு கஷ்டப்படுறாங்க. ரீசெண்டாக ஒரு ஷோவில் நாங்கள் பார்த்தோம். என்ன பண்ணுறாங்க, ஏன் இந்த பசங்களால் பேச முடியல. ஹைலி எஜுகேட்டடாக இருக்காங்க, வெல் டேலண்டடாக இருக்காங்க, மேடைகளில் ஏறி முழங்குறாங்க, அற்புதமான கட்டுரைகளை வடிக்கிறார்கள், நல்லா பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பயங்கரமாக பேசுகிறாங்க, உலக விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்யூனிகேஷன் ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உரையாடலை எப்படி தொடங்குவதுன்னு பிள்ளைகளுக்கு தெரியலை. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சுட்டு வந்துடுறீங்க, திரும்ப போய் இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பொருள் இங்கே விட்டுட்டு போயிட்டேன்னு கேட்டு எப்படி வாங்குவேன்னு கேட்டால் அங்கே ஒருத்தங்கள்ட்ட கேட்பேன், அந்த சேல்ஸ் கேர்ள்கிட்ட கேட்பேன். எப்படி கேட்பேன் அப்படின்னா, இல்லை அதான் கேட்பேன் தெரில, வேறு இல்லை அந்த மேனேஜர்கிட்ட கேட்பேன். மேனேஜர்கிட்ட என்னன்னு சொல்லி கேட்பீங்க அப்படின்னா அவங்களுக்கு வரல. ஒரு உரையாடலை தொடங்குவது சங்கோஜமாக இருக்கிறது. அவர்கள் தொலைந்து போன பொருளை போய் கேட்குறது. ஏன்னா மேனேஜருங்கிற 3வது ஆள், சேல்ஸ் கேர்ளுங்கிறவங்க 3வது ஆள், அங்கே இருக்க சூப்பரண்டுங்கிறது 3வது ஆள். நாம் என்ன பண்ணியிருப்போம் சாதாரணமாக, அண்ணா எங்கள் பேக் ஒன்று வச்சுட்டேன் கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்றோம். உரையாடலை தொடங்குவதற்கு அண்ணேங்கிற வார்த்தை தேவைப்படுது, அக்காங்கிற வார்த்தை தேவைப்படுது, சாருங்கிற வார்த்தை தேவைப்படுது, பெரியவரேங்கிற வார்த்தை தேவைப்படுது, நல்லா இருக்கீங்களாங்கிற வார்த்தை தேவைப்படுது, சாப்பிட்டீங்களாங்கிற வார்த்தை தேவைப்படுது. பிள்ளைகளுக்கு உரையாடலே தொடங்க தெரியல. ஏன்னா நீங்கள் உரையாடலை தொடங்குவதற்கு சொல்லியே தரலை. என்ன சொல்லி கொடுத்துட்டீங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ். தமிழ் இங்கிலீஷும் பெருசாக சொல்லி தரதில்லை, ஏன்னா அது கட் ஆஃபில் வர்றதில்லை. அதையும் கட் ஆஃபில் சேர்த்தாங்கன்னா அதையும் கூட சொல்லிக் கொடுக்க நம்ம தயாராக இருக்கோம். அப்போ பிள்ளைகளுக்கான ஸ்கில்ஸ் எங்கே போச்சு. நல்ல படித்த பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே எவனா வந்தால் டபக்குன்னு அது ரூமுக்குள்ளே போயிடுது. வர்றவங்க இன்சல்ட்டடாக ஃபீல் பண்ணாங்க, நான் போகிறேன் அந்த பிள்ளை எந்திரிச்சு போகுது, அதுவும் அது வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சில வீடுகளை இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இங்கே வேறு ஒன்று அவங்க வருவாங்க, அவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாலே ரூமுக்குள்ளே போயிடும். அந்த இடத்துக்கு வந்து நினைப்பேன். இந்த பிள்ளையுமே நான் ஒரு நிமிஷம் சரி அம்மா இருமான்னு சொல்லிட்டு வந்தாலும் வந்துடுவான். வந்தவொடனே படக்கு நினச்சி உள்ளே போயிருங்க. ஒன்றும் முன்னாலே உள்ளே போய் தொலைஞ்சிருக்கணும். இல்லாட்டி அந்த ஆள் வந்த பிறகு வாங்க பெரிய ஆள் பொறுத்து உயரம் பொறுத்து சொல்லிட்டாவது போயிருக்கலாம். ஆள் தலையெல்லாம் நடிச்சிருக்கு தாத்தான்னு சொல்லி வைப்போம். இதே ஒன்று சொல்லலாம். தப்பாக உறவை சொல்கிறது கூட உரையாடலை தொடங்குவதற்கான வழி. நீங்கள் போய்ட்டு வயசான கொஞ்சம் பெரியவங்க வந்திருக்காங்க, அவருக்கு வந்து மாமா தான், ஆனால் அவங்க தாத்தான்னு சொல்லிட்டா அவர் சொல்லிடுவார், ஏய் நான் உன் தாத்தா கிடையாது உடைய மாமா, நான் ஏன் உன் மாமான்னு கேட்டினா உங்கள் அம்மாவுக்கு இப்படி இந்த உறவுன்னு அவர் சொல்லிடுவார். அவர் பிடிச்சி உட்கார வச்சு பேசிடுவார். உரையாடலை பிள்ளைகளுக்கு தொடங்கவே தெரியல. ஏன்னா நமக்கே இப்போ உரையாடலை துவங்குவது தேவை. ஒரு கல்யாண வீட்டில் ரொம்ப நாள் கழித்து சந்தித்த 4 கசின்ஸோட என்ன பேசுறதுன்னு தெரியல, எக்ஸப்ட் காசிப். அப்போ காசிப் பேசுகிற அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் பேசவே முடியுது. அதுக்கடுத்து நான் சொல்லுவேன், ஹார்ம்லெஸ் காசிப்ஸ் ஆர் குட் அப்படின்னு நாங்கள் ஒரு தடவை சொன்னோம். பரவாயில்ல தொலைஞ்சிட்டு போகுது, சுமாராக அவ்வளோ பிரச்சனை வராத காசிப்பாக பேசி தொலைங்க. ஏன்னா பேசணுமா இல்லையா, உனக்கு தெரியாது அந்த எழுத்த விட்டு பிள்ளை அந்த மாடி போய்ட்டு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கட்டுமே, அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒன்று. அப்போ உரையாடலே ஏன் தேவைப்படலைன்னா, நீ எனக்கு தேவையில்லை.
உன்னோடு உரையாடுவதற்கு எனக்கு என்ன இருக்குது இல்லையா? பேங்க் வேணுமா, லோனு வேணுமான்னு கேட்டு பேங்க்லேருந்து வர ஒருத்தரோட அரை மணி நேரம் வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு லோன் வேண்டியிருக்கு. வண்டி வாகனம் வாங்குறதுக்காக ஒருத்தர் அப்ரூவல் கொடுக்குறார், அவரோட பேசுகிறோம். அந்த வர்த்தக ரீதியான உரையாடல் அவ்வளவு நமக்கு தெரிஞ்சிருக்கு. உறவு ரீதியான உரையாடல் நமக்கும் தெரியல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் தெரியல. அப்போ வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்மகிட்ட மனிதர்களே நிறைய இல்லை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு தேவைப்படக்கூடிய தோதான அம்சங்கள் நம்மகிட்ட இல்லைங்கிறப்ப நம்ம வாழ்க்கை இங்கேயே தங்கிடுமோன்னு தொழில் ரீதியாக நினைக்கிறோம், குடும்ப ரீதியாக நினைக்கிறோம். அதெல்லாத்தையோட ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நல்ல சொத்து சேர்த்துருக்கோம், எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ வச்சுருக்காளுங்களா, எவ்வளவு பயப்படுறீங்க, எனக்கு பிறகு என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள்? இந்த பயம் இல்லாத ஒரு ஆள் சொல்லுங்களேன், எனக்கு பிறகு என் பிள்ளைகள் என்ன ஆவார்? 10 லட்ச ரூபா பேங்க்கில் கிடக்கு பாஸ், 2 சொத்து வாங்கி வச்சுருக்கீங்க பாஸ், உள்ள பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட் கிடக்கு, எல்லாம் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டில் பணம் இருக்குது, அம்புட்டு இருக்குது, இருக்கட்டும். ஆனால் எல்லாருக்கும் பயம் இருக்குல்ல, எனக்கு பிறகு என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள்? 25 வருஷத்துக்கு மேலே இல்லாதப்போ எனக்கு பிறகு என் பிள்ளை எங்கள் அண்ணன் பார்த்துக்குவான், அத்தைக்காரி பார்த்துப்பா, யாரோ ஒருத்தங்க எடுத்து பார்த்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ என் வாழ்க்கை எங்கே போகுதுங்கிற பயம் வர்றதுக்கான காரணம் there is no support system for us. குறைந்தபட்சம் குழந்தைகளுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை பில்ட் பண்ண பாருங்கள். நாட் ஜஸ்ட் த பேங்க் பேலன்ஸ், நாட் ஜஸ்ட் த எஜுகேஷன், நாட் த சோசியல் செக்யூரிட்டி வாட் யூ பிலீவ், அதல்ல. உங்களை சார்ந்த மனிதர்களோடு உறவாடுவதற்கும் நெருங்குவதற்குமான உரையாடல்களை அவர்களை துவக்குவதற்கு பழக்குங்கள். கொஞ்சம் அழுத்துங்க. அதெல்லாம் பசங்க கொஞ்சம் கிரிஞ்சுமா பூமருமா, இட்ஸ் ஓகே. அவனுங்க பார்க்குற கொரியன் சீரிஸும் கிரிஞ்சு பூமராக தான் இருக்குது. 2 ஒன்று தான், 2க்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. பாண்டியன் சோர்ஸை கிரிஞ்சுன்னு சொல்கிற பையெல்லாம் யார்? கொரியன் சீரிஸ் பார்க்குறவன் தான். அதுலேயும் இதே தான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். 2 பேரும் காணா போயிடுவாங்க. அப்புறமா காலேஜில் அவன் சியோலில் படிப்பான். 20 வருஷம் கழிச்சு திரும்ப வரப்போ 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தை பார்ப்பாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க ஃப்ரெண்டாக இருந்தது அப்போ தான் 2 பேருக்குமே ஞாபகம் வரும். இதே கதை தான், பேர் மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது கொரியாவில் பேசுகிறதுனால மாடனா தெரியுது, அவ்வளவுதான். அதே தான் அங்கேயும். ஸோ நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பதற்றமற்ற மனநிலை நமக்கு எப்போது இருக்கிறதோ அப்போ நம்ம லைஃப் எங்கே போகுதுங்கிற பயம் நமக்கு இருக்காது. அந்த பதட்டம் தான் நம்ம ஒரு அன்சர்டன் வேர்ல்டில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம், நமக்கு நிம்மதி இல்லை, நம்முடைய வாழ்க்கை திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப நமக்கு தருவதற்கான காரணம் என்ன? ஒரு பதட்டமான சூழல் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. எல்லாமும் இருந்து ஏதோ ஒன்று இல்லை என்பது போன்ற எண்ணம் இருப்பதற்கான இந்த முக்கிய காரணம் தான் வாழ்க்கை எங்கே போகுதுங்கிற கவலையை நமக்கு திரும்ப திரும்ப தந்து கொண்டே இருக்கிறதுங்கிற புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இடத்தை நோக்கி நகர்ந்துடலாம். நீங்கள் இவ்வளவு தூரம் அவநம்பிக்கையெல்லாம் மக்கள் மேலே வைக்க வேண்டியதில்லை. சமீப காலமாக இது ரொம்ப அதிகமாக இருக்குது. மனிதர்களை நம்பாதன்னு தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் எல்லா வகையிலையும் சொல்லப்பட்டுக்கிட்டே வந்துருச்சு. ஊடகங்கள் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது, அதை மறுக்க முடியாது. எல்லா வகையும். ஆனால் அப்படி டயலாக் வச்சா எல்லாரும் கைத்தட்டாங்க. சொந்தக்காரனா ஏமாத்தோன்னு சொன்னால் பயங்கரமாக கைத்தட்டான், நண்பன் துரோகம் செய்வானா பயங்கரமாக கைத்தட்டான், கூட இருக்கவங்களாம் குழிபறிப்பான்னு சொன்னால் எல்லாரும் கைத்தட்டான். ஆனால் அவனுக்கும் ஏதோ ஒரு தாய்மாமே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சவன் இருக்கான். அவன் கண்ணு முன்னால் அவனுக்காக பரிந்து பேசிய ஒரு வாத்தியார் இருக்காது, அவன் வாழ்க்கையில் அவன் சந்திச்சிருக்கான். ஸ்கூல் ஃபீஸை காட்ட காசு இல்லைங்கிறப்ப தன் கையிலேருந்து காசு கட்டின ஒரு ஸ்கூல் வாத்தியார் அவனுக்கு தெரியும். அவ்வளோ பேரை தெரிஞ்சும் கூட மனுஷன் மோசமானவன் அவன் நம்புகிறான். அரசு பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களுமாக ஒரு ஷோவை நாங்கள் வச்சோம். அது ரொம்ப நெகிழ்வாக பார்த்தது என்னன்னா, கிட்டத்தட்ட அங்கே உட்கார்ந்த ஆசிரியர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பதற்காக தங்கள் சொந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவனுக்கு தேவைப்படக்கூடிய கருவிகளை வாங்கி கொடுப்பதற்காக சொந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த மனுஷெல்லாம் இல்லையா, செத்து போயிட்டானா என்ன? அப்படிலாம் கிடையாது. நான் இருக்கேன்டான்னு சொல்ல எவனோ ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை எப்படி மனுஷன் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியும்? இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக மனிதர்கள் மீது நம்பிக்கையற்ற நிலையை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம். எதிர்த்தாப்பில் இருக்கவே நம்மகிட்ட ஏதோ திருடத்தான் போகிறாங்கிற பயத்தோடய மனுஷனை வாழ்க்கையில் வச்சிருக்குது. இன்னொரு மனுஷனை நம்பாத ஒரு ஸ்ட்ரக்சரில் உங்களை வச்சிருக்கதா ஒரு அரசியலே. மனுஷனை நம்புங்க, 10 பேரில் 2 பேர் ஏமாற்றத்தான் செய்வான். அந்த 2 பேர் தான், மற்றவங்க எல்லாரும் முடிவு பண்ணிடக்கூடாது இல்லையா? யாரோ ஒருவன் உங்களுக்கு செய்த துரோகத்தினால் ஒட்டுமொத்த மனிதனே துரோகம் செய்யக்கூடியவன் நீங்கள் முடிவெடுக்க முடியாது. யாரோ ஒருவர் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் உங்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமாக நடந்து கொண்டார், தவறான விஷயத்தை செய்து விட்டாருங்கிறதுக்காண்டி உறவுகளே அப்படித்தான் இருந்தால் நீங்கள் நம்பிடலாம் முடியாது. அந்த நம்பிக்கை நம்மளை எங்கே கொண்டு போய் தனித்த ஆளாக மாற்றிக்கொண்டே இருக்குது. நமக்கு ஆள் இல்லை, அவன் கெட்டவன் இவன் நம்மளை இப்படி பண்ண பார்த்தான், அவன் நம்மளை இப்படி பண்ண பார்த்தான். அந்த மனநிலையில் பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லி போகிறான், யாரையும் நம்பாத, சித்தப்பனை நம்பாத, அப்படி சித்தப்பனை நம்பாதன்னு அம்மாக்கெல்லாம் நல்லா அங்கிட்டு பேசிவிடுறது. சித்தப்பனை நம்பாத, உன் அத்தையை நம்பாத. அந்த அப்பாக்களுக்கு இந்த விவரம் பத்தாது, அதனால் அவங்க ஒன்றும் பெருசாக சொல்கிறதில்ல. கொஞ்சம் புத்திசாலி அப்பனுங்க இப்போ என்ன சொல்லி போகிறாங்க, யாரை வேணாலும் நம்பு, சித்தியை நம்பாத. யார்? அவர் ஒய்ஃபோட தங்கச்சி. அவங்க குடும்பத்தை நம்பாதனி வரும், இவங்க குடும்பத்தை நம்பாதனி வரும். சரி, 2 குடும்பத்தையும் நம்ப மாட்டான். இப்போ யாரடா நம்புறதுன்னா அதுலேயும் ஒரு சண்டை வந்துடுது அம்மா அப்பாக்களுக்குள்ள. இனி என்னையே நம்பு, உங்கள் அப்பா இருக்காரு, உன் தங்கச்சிக்கு தாண்டா செய்வார், கடைசி வரைக்கும் அம்மா தாண்டா உனக்கு. அங்கேயும் 2 கேமை பிரித்து விட்றாங்க. அது அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட செய்ய முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த பொம்பளை பிள்ளைங்க அப்பா கிட்ட தான் போகுது. அப்போ அப்பா என்ன பண்ணுவார், உங்கள் அம்மா எப்போவுமே அப்படி தான், இந்த வீடு நம்ம உங்கள் 2 பேருக்கு எழுதலான்னு நான் சொல்கிறேன், உங்கள் அம்மா சொல்கிறேன் இந்த வீடு அவனுக்கான், அவள் பாரேண்டி இப்படி இருக்கா அப்படின்னு கோவத்தில் ஒரு நாள் அந்தாலும் போட்டு விட்றான். பழைய அப்பாக்கள் மாதிரி இப்போ அப்பாவியெல்லாம் இல்லை. அப்போ சுருக்கி இப்போ இவன் என்னைக்கு பண்ணுறது? சில பசங்களாம் புச்சாலி இருக்காங்க. திங்கக்கிழமைக்கு அம்மாவோட செட்டில் ஆகி அப்படியே இருப்போம், செவ்வாய்க்கிழமைனா அப்பாவோட செட்டில் ஆகிப்போம், புதன்கிழமை நமக்குன்னு வச்சுக்குமா,
வியாழக்கிழமை அப்பா கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமை அம்மா கொடுத்து பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா சாட்டர்டே சண்டே நம்ம ஃப்ரீ, அன்றைக்கி நமக்கு வச்சுக்கோம் அப்படிங்கிற முடிவு கொண்டாங்க. டோன்ட் டூ தட், பி ஹானஸ்ட். பிள்ளைகள் மீது உரிமையோடு இருங்கள், மற்றவர்களுக்கும் பிள்ளைகளோட உரிமைகள் கொடுங்கள். எனக்கென்று மனிதர்கள் இருக்கிறார்கள், நான் விழுந்தால் என்னுடைய சட்டக்காலரை பிடிக்க ஒருத்தர் இருக்காங்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் திங். அது இல்லாதனால தான் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்பரான இடத்தை நோக்கி நம்ம நகர்ந்தால் நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அடுத்து என்னாகும், இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போவோம். ஆக்சுவலாக இப்போ இருக்க பெரியவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க இந்த தலைமுறை பிள்ளைகளை பார்த்து. அதனால தான் இவங்களுக்கு நிச்சயமான ஒரு வாழ்க்கையே இல்லையே. நான்லாம் கஷ்டப்பட்டேன், போனேன், பெருசாக காசு பணம் பண்ணலைனாலும் கூட எனக்கு நிச்சயமான ஒரு வாழ்க்கை இருந்தது. இவ்வளவு நெருக்கடி இருந்துச்சுன்னா எனக்குன்னு ஒருத்தர் வந்துருவான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ரொம்ப பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த மேலத்தில் இருக்கக்கூடிய என்னோட படித்த அந்த நண்பன்கிட்ட நான் கேட்டால் அவன் என்னமாவது பண்ணி உருட்டி தந்துருவான் அப்படின்னு அவன் நம்பினார். ஒன்றுமே இல்லைனாலும் என் மச்சாக்காரன்ட்ட போய் நின்னா அவன் எதையாவது ஒன்றை பண்ணி எனக்காக பண்ணி கொடுத்துருவான், ஏன்னா நான் அவனுக்கு செஞ்சுருக்கேன்ல அப்படின்னு. இப்போ கொடுக்குறதும் இல்லை, வாங்குறதும் இல்லை. இதே போதனையை புத்தியெல்லாம் அவங்களும் சொல்லிவிடுறது. அடுத்த வீட்டுக்கு போனால், சொந்தக்காரங்க வீட்டில் போனால் கூட ஒரு பொம்மை மேலே கை வைக்க முடியல. பொம்மை மீது அவங்க வீட்டில் போய்ட்டு அந்த பொம்மையை நீ எடுத்து நோன்ற, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? எனக்கு புரியவே இல்லை. குழந்தை பொம்மையை நோக்கி தானே போகும். நாகரிகங்கிற பேரில் நீங்கள் வளர்த்து வச்சுருக்கலாம் பாருங்க. தாய்மாமன் கொண்டாந்து சாக்லேட் கொடுக்குறான், அவங்ககிட்ட மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு. எதுக்கு இது படித்தாங்கன்னே தெரியல. அவன் மாமன் வெறுங்கோயோடு வந்திருந்தால் அவனை வச்சு செய்ய போகிறீங்க இல்லையா? ஏன்டா வீட்டில் ஒரு புள்ள இருக்குது, அக்கா காரி வீட்டுக்கு இருக்க, அறிவில்லை, ஆரஞ்சு பழம் கூட வாங்கி தரல, நீலாம் ஒரு மனுஷனாக தூணு துப்ப போகிறீங்க. அவன் கொடுத்தான், மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு. இந்த குட் மார்னிங்கையும் தேங்க்ஸையும் ஒழிக்கிற வரைக்கும் எல்லாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு புரியவே இல்லை. கடமையோடும் உரிமையோடும் பிரியத்தோடும் செய்கிற ஒருத்தனை அந்நியப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக சில இடத்துல நாகரிகம். நான் இல்லைன்னு சொல்ல, தேங்க்ஸ் சொல்லுங்கள். யாரோ ஒருத்தர் செஞ்சா சரி தான். தாய் மாமங்கிற ஆசையாக வாங்கி அந்த அல்வா ஊட்டி விடுறான், தேங்க்ஸ் மாமா அப்படின்னு தின்னுக்கிட்டே சொல்லுது. அவனுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. என்னடா உறுத்து இருக்குது எனக்கு, நான் வாங்கி கொடுக்குறேன். அவன் கேட்கணும். நிலைமையை மாற்றி விட்டீங்க. மாமங்காரன் உள்ளே வந்தான்னா அவன் கையை பிடிச்சி, மாமா சாயந்தரம் கடைக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு நோட்டு வாங்கி கொடு, கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்கேலு வாங்கி கொடு. அவன் கையை அறுத்துக்கிட்டு செய்வான். தட்ஸ் கால் ரிலேஷன்ஷிப். சின்னதாக சிரமப்படட்டுமே, என்ன தப்பு? அப்போ தானே அவனுக்கு அவன் மேலேயும் பாண்டிங் வரும், மாமா இருக்காங்கிற நம்பிக்கை வரும். நாளைக்கு அவன் பெரிய ஆளா, எங்கள் அம்மா அப்பா மட்டும் பார்த்தா போதாது, எங்கள் மாமா முடியாமல் கிடக்கிறார், நான் மாமா போய் பார்ப்பேன் அப்படிங்கிற என்ன அப்போ தானே வரும். அது வராமல் எப்படி ஒருத்தனை உருவாக்குவீங்க? அவனை தேங்க்ஸ் குட் மார்னிங்லேயே வச்சுருந்தீங்கன்னா அவன் என்ன ஆவான்? நானும் என் பொண்ணுக்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், யாருக்கிட்டெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்லணுமோ அவங்கள்ட்ட வாங்காது, யாருக்கிட்டெல்லாம் நீ வாங்குறியோ அவங்கள்ட்டெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அவ்வளோதான். அந்த உரிமை இருக்க தானே வாங்க போகிறேன். வீட்டுக்கு வரான், பழகிறான், சித்தப்பானாக இருக்கான், இல்லை சித்தப்பா மாதிரி பழகக்கூடிய ஒரு நண்பன் இருக்கான், நான் அவன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு தெரியும்னா அவங்ககிட்ட போய் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உள்ளே உறுத்தாது, சங்கடமாக இருக்காது. எனக்கெல்லாம் அப்படி யாராச்சும் சொன்னால் சங்கடமாக இருக்கும். அவ்வளோ நெருக்கமான வீட்டில் நம்ம போயிட்டு கொடுக்குறப்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டா, இதனா மொத்தமாக தேங்க்யூட்டிங்க, இட்லிக்கு ஒன்றும் இல்லைனா மிளகாப்படி வைக்கிற மாதிரி இருக்குது, சும்மா வச்சு விட்டு சாப்பிடு அப்படி மயில அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த சின்ன சின்ன உரிமைகள் இருக்குல்ல, அது பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. தட் கிவ்ஸ் சம் ப்ரொடெக்ஷன். எஸ், எனக்கு ஒரு மாமா இருக்கார், சித்தப்பா இருக்கார், பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அதனால தான் அந்த லேயர்லாம் அந்த பக்கம் திருப்பிட்டாங்க. இங்கிட்ட ஆள் இல்லாததுனால சின்னத்தை பெரியத்தை, பெரிய மாமா சின்ன மாமா, பெரியப்பா சித்தப்பா, சித்தப்பாவில் சின்ன சித்தப்பா, நடு சித்தப்பா, மேல் வீட்டு சித்தப்பா, டவுன் சித்தப்பான்னு ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. பூரா பேரை கட் பண்ணி விட்டதுனால இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, பெஸ்டி, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, பெஸ்டி, சூப்பர் பெஸ்டி, என்ன பண்ணி? ஏன்னா நீங்கள் ஆள் கொடுக்கல. ஆள் கொடுத்துருந்தா அங்கிட்ட அத்தை பொண்ணு இத்த பொண்ணு ஏதாவது லேசாக விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. பூரா பேரும் எல்லாத்தையும் கூப்பிடுறது, அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எல்லாரையும் ஒரே பேர் தான், அக்கா. வயசில் கூட இருக்கலாம் அக்கா, வயசில் கூட இருக்கலாம் அன்னை, இல்லாட்டி டியூட், ப்ரோ. நீங்களே இதை என்ஜாய் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஏதோ இங்கிலீஷில் சொல்கிறாங்க, சம்பந்தம் இல்லாமலாம் சொல்கிறாங்க. முறப்பையனை போயிட்டு அப்படி இருந்தால் அப்புறம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, போர் அடிக்காது. ஆக்சுவலாக உங்களுக்குலாம் உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் காண்டு, உங்களுக்குலாம் உங்கள் அத்தை பையன் வந்தாலே எவ்வளோ கிளுகிளுன்னு இருக்கும். அது ஒரு ஃபீல் தானே, அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ண வேணாம். பூரா பேர் வாரியா புரோட்டா திம்போ அப்படிங்கிறாங்க. என்னது டேஸ்ட்டே இல்லாமல் ஒரு லைஃப். கிவ் தம் அன் அட்மாஸ்பியர். அதாவது என்விரான்மெண்ட்டுன்னு ஒன்று விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ எப்போதுமே ஆங்கிலத்தை ஒட்டிய விஷயங்களை தான் பெரிய என்விரான்மெண்ட் பேசுகிறோம். சோஷியல் என்விரான்மெண்ட்டுங்கிறது நம்மளோட பொறுத்தவரைனா நம்ம ரிலேஷன்ஷிப்போட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற சோஷியல் என்விரான்மெண்ட் இஸ் மச் ஆஃப் அன் இம்பார்ட்டன்ட் திங். அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது பெருசாக இருக்குது, த சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். ஐயா ஏதோ துறை இங்கிலீஷில் பேசுது, பெரிய விஷயம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லும். சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் எல்லாரும் நல்லா ஒன்றா கூடி புழங்கி இருக்கிறோன்னா சரி ஏதோ பழச சொல்கிறாரு போல் அப்படி இருக்குது. அதனால தான் ஏதாவது பழைய விஷயம் மாதிரி இருக்கும், ஆனால் முக்கியம் நினச்சா அதை இங்கிலீஷில் பேசிடுது. சிவப்பாக இருக்கேன் போய் சொல்லுவாங்க கேட்டால் மாட்டே ஏதோ கரெக்டாக சொல்லியிருக்கான் போல் இருக்குன்னு அதான் தோணட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ பிள்ளைங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டடான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுக்குறோன்னா அதற்கான மனிதர்களோடு இருக்கணும். அதுக்காண்டி பழைய சென்டிமெண்ட்டுகளை போட்டு புரட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் சொல்ல ட்ரை பண்ணுறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால், எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டுமென்றால், நீங்கள் பாதுகாப்பான ஒரு சூழலில் இருப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டும். நான் மட்டுமே அதை செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கையோடும் அதே எண்ணத்தோடும் அதை நீங்கள் அணுகுவீர்கள் என்றால் அது சிரமம் தான்.